குருவுக்கு ஏத்த சிஷ்யனா கியோ. டிங் டிங். நான் ஐஸ்கிரீம் வாங்க போறேன். ஜாலி ஜாலியா ஐஸ்கிரீம் வாங்க போறேன். ஆஹா, நான் காசை எங்கேயோ போட்டுட்டேனா? எங்க போட்டேன்? காசுல எங்க போச்சு தெரியலையே. ஒண்ணு இருக்கு, ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க இருக்கு? எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? ஏய் கியோ, வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 2 ஐஸ்கிரீமை திருடி சாப்பிட்டுட்டல. இன்னைக்கு நைட் உனக்கு டின்னரே கிடையாது. என் பாஸ்க்கு ஐஸ்கிரீம்னா உயிர். இப்ப என்ன பண்றது? இந்தம்மா 20 ரூபா கொடு. என்னங்க ஆண்டி காசு? கிடைச்சிருச்சு. கோகோ நிஞ்சா ஷேடோ டெக்னிக். கண்ணா லட்டுங்க ஆசையா 2 கிடைச்சிருச்சு. ஏய் கியோ, கலக்கிட்ட போ. இந்த சாப்பிடு. தேங்க் யூ பாஸ். இந்தாங்க பாஸ், மிச்ச காசு வச்சுக்கங்க. ஏய் கியோ, நான் கொடுத்த காசுக்கு மிச்சமே வராதே. எப்படி மிச்சம் வந்தது? அது வந்து என்னன்னா, அவங்க எனக்காக ஆடி தள்ளுபடி கொடுத்துட்டாங்க பாஸ். ஆடி தள்ளுபடிக்கு ஐஸ்கிரீமா? கோகா நிஞ்சா மைண்ட் ரீடிங் டெக்னிக். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஏய் கியோ, நீ ஐஸ்கிரீம் ஆட்டைய போடுறதுக்கு நிஞ்சா டெக்னிக்கா பயன்படுத்திருக்கியா? கண்டுபிடிச்சிட்டாரு. ஏய் கோகா நிஞ்சாவுக்கு நீ சரியான ஆள் கிடையாது. கோபப்படாதீங்க, என்னடி பண்ணிட்டாரு? மூக்கு கோடு மாதிரி ஆயி போச்சு. ஏய் கியோ, இனிமே நீ எனக்கு சிஷ்யம் கிடையாது. எங்கயாவது போய் தொலை. எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்? என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் இவ்வளவு பெரிய தண்டனை அவனுக்கு கொடுத்திருக்க கூடாது. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு இவங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. இந்த பக்கம் பாஸ் பண்ணு. நீ என்ன பண்றீங்க? சிஷிமாரு அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, கியோ இங்க நின்னுகிட்டு இருக்கான். ஹலோ மை டியர் குண்டு நண்பா, இந்த உன்னுடைய பால். என்னது இது? என்னால நம்பவே முடியல. கியோ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறானே. நான் உண்மையை சொல்றேன். இந்தாங்க உங்க பால், வாங்கிக்கங்க. என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்கங்க. அதாவது கெமமாக்கிக்காக நீ ஆசையா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு போய் கொடுத்திருக்க. ஆனா அவ அதை வேண்டான்னு தூக்கி போட்டு உன்னையும் அனுப்பிட்டான். கரெக்டா சொன்னீங்க. பார்க்கவே பாவமா இருக்கு. உண்மையை சொல்லி கியோ, எப்ப பார்த்தாலும் போய் பேச்சதுதான் உன்னோட வேலையாவே இருக்கும். எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல இல்ல, கண்டிப்பா இல்ல. நிஞ்சாவை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு நல்ல சிஷ்யனை வேண்டான்னு சொல்றது ரொம்ப தப்பாச்சே. கெமமாக்கி மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்தே ஆகணும். கரெக்டா சொன்னீங்க, கரெக்டா ஏய், கியோ. சொன்னீங்க. ஏய் வீணா போனவனே, எதுக்கு அப்படி முறைச்சு பாக்குற? எனக்கு பயமா இருக்கு. ஏய் அட்டோரி, இங்க பாரு. நான் என் சிஷ்யனை எப்படி வேணாலும் பேசுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ அதை கண்டுக்க கூடாது. முதல்ல கோவத்தை விடு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெளிவா சொல்லி கெமமாக்கி. அதெல்லாம் மத்தவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஒழுங்கா அவனை அனுப்பு. ஏய் கியோ, சீக்கிரம் வா. வரமாட்ட, வந்து அடிப்பீங்க. ஏய் கியோ, நான் உன்னை மன்னிக்கலான்னு இருந்தேன். ஆனா இனிமே நீ எனக்கு சிஷ்யனே இல்ல. நல்ல வேளை நான் அவர்கிட்ட தப்பிச்சிட்டேன். இனிமே நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம். என் ஃப்ரெண்டே போல யாரு மச்சான்? அட்டோரி, இந்த கெமமாக்கிக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. உனக்கு ஏதாவது புரியுதா? சொல்லு. அவனை திருத்தியாகணும். டிங் டிங். நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏய் போய் தொலை, நீ எனக்கு தேவையே இல்ல. ஏய் கியோ, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நிஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்த கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தோ நீ அதை யூஸ் பண்ணிருக்க. நீ எனக்கு தேவையே இல்ல. ஓ, இத விஷயமா? புரியுது. இப்ப நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். டெய்லி இந்த மாதிரி விளையாடலாமா குண்டு நண்பா? இந்த கியோ நல்ல மாதிரி நடிக்கிறானோ? டிங் டிங் டிங். இத பாரு கியோ, உங்க கோகா நிஞ்சால எப்படி ரூல்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எங்க ஈகா நிஞ்சாலயே ரூல்ஸ் இருக்கு. நான் வைக்கிற டெஸ்ட்ல நீ பாஸ் ஆனாதான் நீ எங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம். என்ன ஓகேவா? நீ ரெடியா? என்னது டெஸ்டா? அந்த மாதிரிலாம் எதுவுமே அது சீக்ரெட் ஷின்சோ. ரொம்ப கஷ்டம்பா. இத பாரு கியோ, ஈகா நிஞ்சான்னு வரும்போது நம்ம உடல் எடை ரொம்ப குறைவா இருக்கணும். அதிகமா இருக்கவே கூடாது. புரியுதா? நான் ரொம்ப குண்டா இருக்கேனா? இப்ப நான் ஈகா நிஞ்சாவுடைய கிராஸ் தி லிவ்ஸ் டெக்னிக் பயன்படுத்த போறேன். நல்லா கவனி. டிங் 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 டிங். எல்லா ஈகா நிஞ்சாவும் இத ரொம்ப சுலபமா செய்வாங்க. அதனால கியோ, நீயும் இப்ப சுலபமா செய்யணும். புரியுதா? ஓகே, நான் ரெடி.
டிங் டிங் என்ன மன்னிச்சிருக்கியோ, நான் வெச்ச டெஸ்ட்ல நீ தோத்து போயிட்ட. நான் தண்ணிக்குள்ள போறேன், என்ன காப்பாத்துங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். ம்? என்ன யாராவது காப்பாத்துங்க. ஹட்டோரி என்னாச்சு? கியோ வேற தண்ணில மூழ்கிட்டு இருக்கானே. கியோ நல்லா நீந்தி மேல வா. சரியான நேரத்துக்கு இங்க வந்து காப்பாத்திட்ட கேமமாக்கி. அதெல்லாம் எனக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் என் சிஷ்யனுக்கு ஒரு ஆபத்துனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். பாஸ், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பாஸ். நன்றி சொல்லவே உனக்கு என் மனவா வார்த்தை இல்லையே. எப்படியோ ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. அவன் நமக்கு ஃப்ரெண்டா இருந்தான்னா இல்லனா அண்ணா. ஆமா சரியா சொன்னேன். நான் மறந்துட்டேன். என்ன முதல்ல யாராவது இந்த தவளைங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க, ப்ளீஸ் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கெமுமாக்கி தப்புக்கு கெனிச்சு திட்டு வாங்கினா. டிங் டிங். ஆன்ட்டி, நான் தான் கெமுமாக்கி வந்திருக்கேன். நீங்க பார்ட்டி கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி. சரி உள்ள வா. சரிங்க ஆன்ட்டி, கெனிச்சி என் ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே ஓகே உள்ள வா கேமமாக்கி. கண்டிப்பா ஆன்ட்டி. கெஞ்சி அந்த கேமமாக்கி வந்திருக்கா. ஐயோ, அவ எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்தானே தெரியல. அதுக்கு பதிலா யூமிகா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இது பார் கெனிச்சி, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. எப்படியும் கொஞ்ச நேரத்துல யூமிகா வந்துருவா இல்ல. கெமுமாக்கி உன் ஃப்ரெண்டு தானே? ஆமா ஆமா. கெனிச்சி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன்ட்டி. ஆமா கெனிச்சி அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஆனா எல்லா நேரத்துலயும் அவனுக்கு ஹெல்ப் பண்றது நீதானே. கெனிச்சி உன் ஃப்ரெண்ட் கேமமாக்கி வந்திருக்கா பாரு. அடடே, இந்த கப்ல தான் நமக்கு டீ தர போறாங்களா? இந்த கப்பு கூட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கே. ஐயோ, உடைஞ்சிருச்சே. இப்ப என்ன பண்றது? ஆன்ட்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க? இதை எப்படியாவது நாம சரி பண்ணணும் கியோ. பாஸ், இப்போ என்ன பண்றது? ஐடியா. கம்மி எங்க இருக்குன்னு பாரு கியோ. அதை வச்சு நாம ஓட்டிடலாம் சீக்கிரம். பாஸ், கம்மி எடுத்துட்டேன். நல்ல வேலை கிடைச்சிருச்சு. எப்படியாவது இதை ஓட்டிடலாம். எங்க காணோம்? இந்தாங்க பாஸ். ஓகே, ஒட்டிக்கிச்சே. ஹே யூமிகா வந்துட்டியா? உன் Dress சூப்பரா இருக்குப்பா. கலக்குறப்போ. ஆஹா, அதுலயா பண்றாங்க? மாட்ட போறேன். உடைய போகுது. கேமமாக்கி என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்படி பண்ற? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி. நீங்க இது மாதிரி ரெடி பண்றது ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்படியா? இது கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் பாரு. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் போட்டு இந்த டீயை நான் செய்ய போறேன். கண்டிப்பா குழந்தைங்களா உங்க எல்லாருக்கும் இந்த டீ ரொம்ப பிடிக்கும். நீங்க நல்லா டீ போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆன்ட்டி. நிறைய பேரு நீங்க டீ போடுறத பத்தி பெருமையா பேசியிருக்காங்க. ரொம்ப சீன் போடுறானே. அது மட்டும் இல்ல ஆன்ட்டி, உங்க கையில இருக்கிற பவுல் கூட ரொம்ப அழகா இருக்கு. அந்த டிசைன் இன்னும் அற்புதமா இருக்கு. ஓ, இந்த டிசைன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்ப நீயே ஃபர்ஸ்ட் குடி. இல்ல முதல்ல நான் தான் ஏய், குடிப்பேன். கெனிச்சி, இல்ல, ஆன்ட்டி நான் முதல்ல எனக்கு தானே கொடுத்தாங்க. நீ எதுக்கு இதை எடுக்கிற? குடு. கெனிச்சி, கப்பு உடைஞ்சு போச்சு, கப்பு உடைஞ்சு போச்சு. கெனிச்சி உடைச்சிட்டான். என்ன பண்றது? கெனிச்சி அது எவ்வளவு காஸ்ட்லின்னு உனக்கு தெரியுமா? அதை போட்டு உடைச்சிட்டேன். என்ன நம்புங்க அம்மா, நான் எதுவும் பண்ணல. பாவக்கியோ பையன் நம்மளால மாட்டிக்கிட்டான். அவன் மூஞ்ச பாத்தியா? கப்பு உடைஞ்ச உடனே அவன் மூஞ்சில உள்ள பயத்தை பாக்கணுமே. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு தெரியுமா கெனிச்சி? எதுக்காக அதை போட்டு உடைச்ச? நான் உன்னை இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன். டிங் 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 டிங். தயவு செஞ்சு அழாத கெனிச்சி. அழறதுனால நடந்தது எதுவும் மாறாதுல்ல. நான் சொல்றத கேளு. அழுகைய நிறுத்து முதல்ல. டிங் டிங். என்ன இது? என்னால நம்பவே முடியலையே. இந்த பவுல்ல ஏற்கனவே கம்மு தடவன மாதிரி இருக்கே. டிங் டிங். யாரோ ஏற்கனவே இந்த பவுல உடைச்சு அதுக்கப்புறம் கம்ம போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அதனால தான் இத தொட்ட உடனே இது ரெண்டா உடைஞ்சு போயிருக்கு. அம்மா நீ தான் உடைச்சேன்னு நினைச்சு உன்னை திட்டிருக்காங்க. யார் செஞ்சிருப்பானா? கெமுமாக்கி நில்லு. எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னைக்கு நீ போய் சொல்லிருப்ப. யார் அது? நான் நரகலோகத்தை சேர்ந்தவன்.
விட்டு நாங்க எந்த தப்பும் பண்ணல. இன்னைக்கு அந்த பவுல உடைச்சது நீதானே? மரியாதையா கெனிச்சு வீட்டுக்கு போய் உண்மையை சொல்லிட்டு வா. இல்ல அத நாங்க உடைக்கல. நம்பு. என்கிட்டயே போய் சொல்றியா? உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க. நான் தான் அதை உடைச்சேன். மன்னிப்ப கெனிச்சு வீட்டுக்கு போய் கேளு. என்ன போயிடுச்சா கியோ? எனக்கு தெரிஞ்ச அது பேயோட குரல் மாதிரி தெரியல. யாரோ நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி வாய்ஸ மாத்தி பேசியிருக்காங்க கியோ. யார் இது? வெளியில வா. நினைச்ச நீதானா அது? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப என்கிட்டயே விளையாடுறியா? இன்னைக்கு உண்மைய வெளியில கொண்டு வராம நான் உன்னை விட போறதுல கெமமாக்கி. எங்க ஓடுற கெமமாக்கி? நில்லு, மரியாதையா நில்லு கெமமாக்கி. ஓ ஆயுதத்தால உன்னையே அடிக்கிறேன் பார். டிங் 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 டிங். உன்னை விட மாட்டேன். டிங் 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 டிங். எங்க திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டான்? டிங் டிங் டிங். நாம இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம்னு அவனால கண்டுபிடிக்கவே முடியாது கியோ. எங்க போற கியோ? டிங் டிங். என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கீங்களா? டிங் டிங். இன்னைக்கு உங்களுக்கு சங்குதாண்டி. இதுக்கும் அடங்கலனா இந்த புடி. இந்த அடிக்கு நீ வெளில வந்தே ஆகணும். என்ன விட்டுரு, அதை நான் தான் பண்ணேன். என்ன மன்னிச்சிரு, விட்டுரு அட்டோரி. அப்போ அன்னைக்கு அந்த கப்பை உடைச்சது நீதானே கெமமாக்கி? நான் கெனிச்சுதான் உடைச்சான்னு நினைச்சு அவன் மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன். சாரி ஆண்டி, அந்த கப்பை நான் தான் உடைச்சேன். நீங்க திட்ட போறீங்கன்னு நினைச்சேன், அதனாலதான் சொல்லல. இந்த ஹட்டோரி இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல எதுவும் உடையாம நான் பாத்துப்பேன். டிங் டிங். கியோவுக்கும் பாசம் இருக்கு. டிங் டிங். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுவும் உங்க கூட இருந்த நிமிஷத்தை நான் மறக்கவே மாட்டேன். வீட்டுக்கு வந்துட்டோம், கதவை தரங்க. அப்பா ஏன் இப்படி சத்தம் போடுறாரு? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கதவை தரங்க. ஐயோ நிம்மதியா தூங்க விடுங்கப்பா. என்னது இது? ஓ என்னது என்னது இது? என்னது என்னது இது? பூனைக்குட்டி. அதையே என்கிட்ட வந்து கேக்குற, தள்ளிப்போ. வா வா, இங்க தான் பால் இருக்கும். குடிச்சிட்டு கிளம்புற வழியை பாரு. ஐயா அம்மா. சிஷிமாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சிஷிமாரு, இந்த பூனைக்குட்டி எங்க இருந்து வந்தது உனக்கு தெரியாம இருக்காதே. நீ ஒரு டாக் இல்ல? ஐயோ, இந்த பூனைக்குட்டி என்னது இல்ல, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நான் ஒரு டாகி, இது ஒரு கேட், எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்? அப்படின்னா இவ்ளோ அழகான பூனைக்குட்டியை யாராவது விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்ற? இது நம்ம வீட்டு வாசல்ல எனக்கு கிடைச்சது. யாரோ இந்த பூனைக்குட்டி இதுக்குள்ள வச்சு விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த பூனைக்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு. இத போய் யாரு இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு புரியலையே. யார் அப்படி செஞ்சிருப்பாங்க? ஓய் கியோ, கீழ இறங்கி வா. உங்களுக்கு மட்டும் தான் மறைக்க தெரியுமா? எனக்கு கூட மறைக்க தெரியும். நான் ரவுடி. டிங் டிங். இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது கியோ. அந்த குட்டி பூனைய பத்தி சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. ஏய், என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் சிரிப்பு போன மாதிரி இருக்கா? நான் ரொம்ப சீரியஸானவன். நீ என்ன பாக்குற? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு வாயை இப்படி ஓபன் பண்ற? எதுக்காக அழ வச்ச? அந்த குழந்தைய போய் அழ வச்சிட்டீங்க. இங்க பாரு, உன்னை இனிமே நான் அழ வைக்க மாட்டேன். பாட்டு பாடுறேன். உன்னை வெள்ளாவே வச்சு தவழ்தாங்களா? என்ன பசங்களா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? கையில பூனைக்குட்டி வச்சுக்கிட்டு காலையிலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்க. நீங்க மனுஷங்களுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவீங்களா? பூனைக்குட்டிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? என்ன போலீஸ் நீங்க? இல்ல அதாவது ஈபிகோ செக்ஷன் பிரச்சனை தெரியாது. இவரெல்லாம் ஒரு போலீஸ், சிரிப்பு போலீஸ்.
நாம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னு எனக்கு தோணுது. சரி பூனைக்குட்டி கிட்ட கேட்டா ஏதாவது தெரியுமான்னு பார்க்கலாம். நிஞ்சா டெக்னிக் மூலமா முதல்ல ஊர்ல இருக்கிற பூனைங்க கிட்ட பேசுறேன். டிங் 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 டிங். பூனைங்களா, ஊர்ல இருக்கிற குட்டி பூனைங்க, பெரிய பூனைங்க எல்லாரும் உடனே இங்க வாங்க. பூனைங்களா, ஊர்ல இருக்கிற குட்டி பூனைங்க, பெரிய பூனைங்க எல்லாரும் உடனே இங்க வரணும். சீக்கிரம் வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும். ஊர்ல இருக்கிற குட்டி பூனைங்க, பெரிய பூனைங்களா. என்னப்பா அது இத்தனை பூனைங்களா? இந்த அழகான பூனைக்குட்டி எங்கேந்து வந்துச்சுன்னு உங்களை யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. தொலைஞ்சு போன இந்த சின்ன பூனைக்குட்டி யாரோடதுன்னு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க ப்ளீஸ். அப்பனா இந்த பூனைக்குட்டி வேற ஊர்ல இருந்து தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கணும். சரி சரி, கவலைப்படாத கவலைப்படாத. வாழை தட்டி விளையாடி பார்க்கலாம். ஓடி வா ஓடி வா, என்ன பிடி. நாங்கெல்லாம் பிறவிலே ரவுடின்னு பிடிக்க முடியாது. ஓடி வா ஓடி வா ஓடி வா. இப்ப நம்ம என்ன பண்றது ஹட்டோரி? அவசரப்படாத, முதல்ல என்ன யோசிக்க விடுறியா நீ? உனக்கு பல வித்தைகளை கத்துக்குவேன். ஐயோ! சரி சரி, வீரனுக்கு அடிபடுறதெல்லாம் சகஜம்தான். அழுவாத அழுவாத. இந்த பூனைக்குட்டியை நானே பாத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வச்சுக்கிட்டுமா? நிஜமாதான் சொல்றியா? நிஜமாவே இந்த பூனைக்குட்டியை நீயே பாத்துக்குவியா? இப்ப தமிழ்ல தானே சொன்ன, பெங்காலிலே சொன்னேன். அப்பா தான் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் கெனிச்சி. நேத்து நான் ஆபீஸ்ல இருந்து வந்த டயர்ட்ல உங்க வீட்ல என் பொண்ணுக்குட்டிய மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அப்படியா விஷயம்? நாங்க காலையில இருந்து பூனைக்குட்டி எங்க இருந்து வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நான் பொண்ணுக்குட்டி கொண்டு போகாதனால என் பொண்டாட்டி பூரி கட்டையால அடிச்சிட்டா. என் பொண்ணுக்குட்டி இங்கதான் இருக்கா. வா 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 வந்துரு. சரி, வாயை பார்த்து பயப்படாத. வா வா நம்ம வீட்டுக்கு போலாம். அந்த பூனைக்குட்டிக்கு கியோவை விட்டு போக மனசு இல்ல நினைக்கிறேன். அதுவும் கரெக்ட் தான். ஆனா கியோ தான் தன்னுடைய உண்மையான அப்பான்னு அந்த குட்டி பூனைக்குட்டி சொல்லுது பாரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான் அட்டோரி. அந்த பூனைக்குட்டி அவர்தாச்சே, நாம கொடுத்து தானே ஆகணும். கொடுக்கலன்னா அவரும் அழ ஆரம்பிச்சிருவாரு. சரி, நமக்கு இல்லன்னு ஆயிப்போச்சு. எனக்கு இந்த பூனைக்குட்டியை பார்த்தாலே ஆகல. முதல்ல என் மூஞ்சில முழிக்காம போயிடு சொல்லு குண்டா. எப்பா கோவப்படாத. இங்க பாரு, நீ ரொம்ப வெள்ளையா அசிங்கமா இருக்க. அதனால இங்க வராத, கொன்னுடுவேன். இனிமே உன்னை என் வாழ்க்கையில பாத்துறவே கூடாது. நான் யார் மேல எல்லாம் பாசம் வைக்கிறேனோ அவங்க எல்லாம் போயிடுறாங்க. ச்சே. இந்தா, இத சாப்பிட்டுட்டு எடுத்து காலி பண்ணு. என் பொண்ணுக்குட்டிய பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் கிளம்புறேன். பாவம் அந்த பூனைக்குட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுது. இந்த கியோ ஏன் இப்படி பண்றான்? போகுதே போகுதே என் பைங்கிலே. என்ன மறந்துட மாட்டே இல்ல? கியோவுக்கு கூட மைக்க விட்டு இருக்க இஷ்டமே இல்ல. ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். டிங் டிங். கெனிச்சியின் ஸ்கேட்டிங் அட்டகாசங்கள். டிங் டிங். கெனிச்சி, நான் எங்க இருக்கேன்? என்ன வந்து பொடி பார்க்கலாம். இங்க வா. யுமிகோ, நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிச்சிட்ட. நீ இப்ப தப்ப முடியாது. இங்க தானே இருந்தா. அதுக்குள்ள இந்த யுமிகோ எங்க போயிட்டா? வந்துட்டோம். என்ன விளையாடுறீங்களா? எதுக்கு பா இவனுக்கு கண்ணல கட்டுறீங்க? கண்ணாடி அவுத்தாலே போதுமே. ஹே கெனிச்சி, இங்க வாடா மேன். ஏய் கென்சி கென்சி வா. படிச்சிட்ட யுமிகோ. யுமிகோ அப்படி எல்லாம் தொடாதப்பா, கூசுது. ஏய் கெனிச்சி, யுமிகோ இவ்வளவு ரஃப்பா இருக்க மாட்டா, சாஃப்ட்டா இருப்பா. ஹாய் கெமமாக்கி. யுமிகோ, கண்ணாமூச்சி விளையாடுனா உன்னை சின்ன பொண்ணுன்னு சொல்லிருவாங்க. நாம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் விளையாடலாம், வா. வரியா? இன்ட்ரஸ்டிங்கான கேமா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இதோ இந்த ஸ்கேட்டிங். ஆனா எனக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றதுனா ரொம்ப பயம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? உனக்கு சொல்லி தர நான் இருக்கேன் யுமிகோ. நிஜமாவா? யுமிகோக்கு ஸ்கேட்டிங் சொல்லி கொடுப்பதே இந்த கெமுமாக்கிக்கு ஒரே லட்சியம். கேக்க சந்தோஷமா இருக்கு. நீ புத்திசாலி யுமிகோ. நீ 2 நாள்ல கத்துக்க போற பாரு. என்கிட்ட ஐஸ்லாண்டுக்கு 2 டிக்கெட் இருக்கு, போலாமா? கெனிச்சி அந்த பக்கம் வந்துடாத. மரத்துல இருந்து வண்டு வாயில வந்துற போது. யுமிகோ போகாத. இது கெமுமாக்கி இருக்கானே.
யுமிகோ முதல்ல நான் எப்படி பண்றேன்னு பாரு என்ன. ஏய், ஜித்துக்கா. பாத்தியா எப்படி நிஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்தி ஸ்கேட்டிங் பண்றேன்னு? இப்ப நான் காட்ட போற ஸ்டைல பாரு. ஏய், யா, 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 யா. வா. சரி வா யுமிகோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்கேட்டிங் பண்ணலாம். வா. பயப்படாத, அப்படியே ஸ்டெடியா இரு. கிட்ட வா, அப்பதான் உனக்கு பயமே வராது. என் கூட இரு, டைட்டா பிடிச்சுக்க. பாத்தியா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் யுமிகோ. என்ன கெனிச்சு, நீ கோபமா இருக்க போல இருக்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. கென்சி, உனக்கு ஸ்கேட்டிங் பண்ண தெரியுமா? இப்ப எனக்கு தெரியலனால நான் சீக்கிரமாவே கத்துக்குவேன். அந்த கெமமாக்கிய தோக்கடிப்பேன். ஆனா இங்க ஸ்கேட்டிங் செய்ய கூடாது, ஏன்னா இது ரொம்ப சின்ன குளம். என்ன ஆனாலும் சரி, அந்த கெமமாக்கி முன்னாடி நான் யூமிகாவோட ஸ்கேட் பண்ணணும். டிங் டிங். அத்திட்டோ, இது என்னால பார்க்க முடியாது. தயவு செஞ்சு யாராவது இது நிறுத்துங்க. காப்பாத்துங்க, நான் இதுல மாட்டிக்கிட்டேன். ஒரு நிமிஷம் அப்படியே இரு கெனிச்சி. டிங் டிங். இப்ப இடமா இருக்கா கெனிச்சு? ஏ ஹட்டோரி, ஸ்கேட்டிங் சீக்கிரமா கத்துக்க நிஞ்சா டெக்னிக்ஸ் ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் ஒரு டெக்னிக்கும் கிடையாது. அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நீ தான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் ஹட்டோரி. என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா? சரி சரி இரு, யோசிக்கிறேன். அத்தோரி அண்ணா கிட்ட ஹெல்ப் கேட்கறத விட நீயே கத்துக்கிட்டு ஸ்கேட்டிங் பண்ணலாம்ல. சேப்பு சட்டை, அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. சீக்கிரமா நான் ஸ்கேட்டிங் கத்துக்கிட்டு அதை யூமிகோக்கு சொல்லி கொடுக்கணும். ஏதாவது செய்யுங்க. சரி சரி, புலம்பாத, ஏதாவது செய்றேன். கெமமாக்கி வந்துட்டான். யூமிகோ இங்க தான் ஸ்கேட் பண்றா. யூமிகோ, என்னோட ஸ்கேட்டிங் பண்ண வரியா? ஆனா உனக்கு ஸ்கேட்டிங்கே தெரியாதுல கெனிச்சி. இதெல்லாம் என்ன மாதிரி அறிவாளிங்க பண்றது கெனிச்சி. எங்களுக்கு ஸ்கேட்டிங் தெரியும்ல. கலக்குறப்போ இப்படியே போய் நான் மேல இருந்து ஜம்ப் பண்ணி கீழே வரேன். இப்ப என்ன சொல்ற யூமிகோ? சூப்பர் சூப்பர் சூப்பர். நீ உண்மையிலேயே சூப்பரா பண்ண கெனிச்சி. எனக்கு சொல்லி தரியா? கண்டிப்பா யூமிகோ, வரியா? சரி. ஏய், ஏய், சொல்றது கேளு. வாய்ப்பே இல்ல. யுமிகோ தூக்கிலாம் ஸ்கேட்டிங் பண்றான். இந்த ஐடியா ஏன் எனக்கு வரல? பாஸ், உங்க வேலையை காட்டுங்க. ஏய் 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 ஏய். நம்மளுக்கே ரிட்டர்ன் ஆயிடுச்சே. இப்போ என்ன பண்றது? டிங் 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 டிங். அட, அதானே பார்த்தேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த அட்டோரி பையன் தானே செய்வான். இவன் கண்ணுல போய் மாட்டிட்டேனே. இப்ப வரேன் பாரு. ஏய் ஏய், ஆடை இங்க இருக்கு, ஆள் எங்க? கெமுமாக்கி, என் ஷர்ட்டை கழட்டினதுக்கு ரொம்ப நன்றி. இப்பதான் வேர்த்து கொட்டுது, எப்படி ஷர்ட்டை கழட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏய் உன்ன ஒருத்தனை கீழே விழ வச்சு அவ்வளவு சந்தோஷமா? ஏய் கெனிச்சி, எல்லாம் உன்னாலதான். உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். உண்மையிலேயே இன்னைக்கு நான் என்ஜாய் பண்ணேன். இந்த பாராட்டெல்லாம் ஹட்டோரிக்கு தான். டிங் டிங் டிங். எனக்கு பயங்கரமா குளிருது. குளிர் தாங்க முடியலப்பா என்னால. ஏன்டா இப்படி நடக்குதோ? ஜலதோஷம்பா. அண்ணா உனக்கு உதவி பண்ணாரு, அவ்வளவுதான் அதானே? ஆமாமா, அவ்வளவுதான். ஸ்கேட்டிங் பண்றதுக்கு கொஞ்சம் உதவினேன். டிங் டிங். கேமராஸ்னாலே எனக்கு பிடிக்காது. டிங் டிங். யுமிகோ நில்லே.
யுமிகோ குட் மார்னிங். ஹாய் கெமமாக்கி. குட் மார்னிங். இத பாத்தியா என்னுடைய கேமரா? நல்லா இருக்கே. இது சாதாரண கேமரா மட்டும் இல்ல யுமிகோ. இதுல கிளிக் பண்ணா உடனே போட்டோ வெளியே வந்துரும். ரொம்ப அற்புதமா இருக்கே. போன தடவை நான் 100 மார்க் வாங்கினேன்ல, அதனால நான் வேணான்னு சொல்லியும் எங்க சொந்தக்காரங்க இதை வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் எப்பவும் போல சாதாரணமா தான் படிச்சேன். ஆனா எப்படி ஃபுல் மார்க் வாங்கினேன்னு எனக்கே தெரியலையே. சரி, நான் இப்போ ஒரு போட்டோ எடுக்கிறேன். கெட் ரெடி. எஸ். இந்த யுமிகோ இந்த போட்டோவை பாரு. தேங்க் யூ. என்ன விட்டுட்டு யூமிகோ மட்டும் போட்டோ எடுத்திருக்க. என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே. இந்த போட்டோ கேமராவை நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம். ஒருவேளை இந்த கேமராவுக்கு ஆம்பளை பசங்களை பார்த்தா பிடிக்காதோ? வாய மூடு கெமமாக்கி. கெனிச்சி, இப்போ நம்ம கிளம்பலனா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும். வா போலாம். யுமிகோ ஒரு நிமிஷம் நில்லு. ஒருவேளை ரொம்ப ஓவரா போயிட்டேனோ? எனக்கு நிச்சி எங்க போற? இங்கதான். இங்கதானா? எங்க கரெக்டா சொல்லு. முக்கியமான வேலைய போறேன். இவன் ஏன் யூமிகோ முன்னாடி இப்படி காலை வாரிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இந்தா கியோ. இதுக்கு மேல என்னால தாங்க முடியலையே. என்ன பண்ணலாம்? கெனிச்சி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள டாய்லெட்டுக்கே நீ போக கூடாது. அதான் சரி, தேங்க்ஸ். அவன் எப்படி ஓடுறான்னு பாருக்கியோ. எப்படி ஓடுறான்னு பாரு. ஹவுஸ் போய். இந்தா வேலை ஆரம்பி. டிடிங் டிடிங் டிடிங். ஓ நோ, இதுவும் மூடி இருக்கே. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம வாலிபால் விளையாடுற இடத்துல கூட ஒரு டாய்லெட் இருக்கே, அதை ட்ரை பண்ணி பாரு. ஆமால, மறுபடியும் தேங்க்ஸ். இந்தா கியோ, சீக்கிரம் போ, சீக்கிரம். ஓகே பாஸ், ஓகே பாஸ். அட கடவுளே, எங்கேயுமா? என்னால முடியல. அது எனக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு. இதைத்தான் எதிர்பார்த்தேன். என்னது? இதுக்காக தான் உன் கூட சுத்தி சுத்தி வந்தேன். இதை யுமிகோ கிட்ட காட்டினா ரொம்ப நல்லா இருக்கும்ல. உன் மானம் போயிடும். யுமிகோக்கு காட்ட போறியா? இது கெனிச்சி. ஓட பாவி, என் போட்டோவை கொடு. டிங் டிங். கெமுமாக்கி உனக்கு எதிரா இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. கெமுமாக்கி ஒரு பொறாம புடிச்சவன். ஹட்டோரி ப்ளீஸ், நான் உன்னதான் நம்பி இருக்கேன். அந்த போட்டோவை எப்படியாவது கொண்டு வந்துரு. அவன் அத யூமிகோ கிட்ட காட்டினா சங்கடப்படாம போய் பாரு. இல்லன்னா எப்பவுமே உன்னால அவளை மீட் பண்ண முடியாது. ஹட்டோரி ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேக்குறேன். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் பா. இது ஒரு வித்தியாசமான பிரச்சனையா இருக்கே. எடுத்த போட்டோவை திருப்பி கொண்டு வரணும்னா அதுக்கு நாம திருட்டுத்தனமா போய் தான் கொண்டு வரணும். ஆனா திருடுறது ரொம்ப பெரிய தப்பாச்சே கெனிச்சி. என்ன பண்றது? கம் ஆன் ஹட்டோரி, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. டிங் டிங். சீக்கிரம் கியோ, நல்லா வேகமா. கியோ, கண்டிப்பா சொல்றேன், கெனிச்சி இங்க என்ன தேடி வருவான் என்ன போட்டோ எடுக்கிறதுக்காக. அப்ப அவனுக்கே தெரியாம அவன ஒரு போட்டோ எடுத்துடலாம். ஏய், கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், என்ன பண்ற? சாரி சாரி. நாம தோண்டின குழி அவங்களுக்கு ரெடியா இருக்கு பாஸ். நீ போய் அந்த கெனிச்சியை கூட்டிட்டு வா கியோ, சீக்கிரம். சரிங்க பாஸ். ஹட்டோரி, என்ன இது? யாரோ செய்தி அனுப்பியிருக்காங்க. கெமுமாக்கி தான் எழுதியிருக்கான். உனக்கு உன் போட்டோ வேணும்னா உடனே கிரவுண்டுக்கு வா. இப்பவே வரேன். நில்லு கெனிச்சி. ஹட்டோரி, இப்ப நம்ம உடனே போகலன்னா அவன் மனச மாத்தினாலும் மாத்திக்குவான். ஏதோ கெட்டது நடக்க போகுது. என்னது கெட்டதா? ஆமா, கெட்டதே தான். அதுவும் கெமுமாக்கி ஏதோ பிளான் பண்றான்னு எனக்கு தோணுது. டிங் டிங். இதுதான் கெமுமாக்கியுடைய பிளானா? டிங் டிங். சரி, எல்லாரும் போய் உங்க கை நிறைய கல்லெல்லாம் கொண்டு வாங்க. கொண்டு வரேன். டிங் டிங். நிஞ்சா கல்லு டெக்னிக்க பயன்படுத்தி இந்த கிரவுண்ட கவர் பண்றேன். என்ன நடக்குதுங்க? நம்ம தோண்டின குழி நமக்கே தெரியல. என்ன பண்றது பாஸ்? கெமுமாக்கி, போதும். இதுக்கு மேல உன் விளையாட்டை நிறுத்திடு. மரியாதையா கெனிச்சியோட போட்டோவை திருப்பி கொடுத்துடு.
வாய மூடு ஏய், 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 ஏய். டிங் 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 ஏய், 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 ஏய். டிங் 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 டிங்
டிங் டிங் டிங். ஓ யா இததான் எதிர்பார்த்தேன். இரு உண்மையா ஒரு போட்டோ எடுக்கிறேன். என்னுடைய கேமரா நில்ல. நிஞ்சா ஸ்டார் டெக்னிக்க பயன்படுத்தி நிஞ்சா கிளிக். என்ன கெம்மமாக்கி இது எப்படி இருக்கு? கெம்மமாக்கி உன் போட்டோ எல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்டேன். அதே மாதிரி கெனிச்சியோட போட்டோவும் நீ இப்ப திருப்பி கொடுத்துருவேல? ஆமா கண்டிப்பா கெனிச்சியோட போட்டோவை நான் திருப்பி கொடுத்துறேன். ஹட்டோரினா ஹட்டோரி தான். எப்பவும் மறக்காத, மத்தவங்களுக்காக குழி தோண்ட நினைச்சா அந்த குழியில அவங்களே தான் விழுவாங்க. டிங் டிங். Improving the robot. டிங் டிங். என்ன வரையற? இதுவா ரோபோட்டோட டிசைன். வாவ் சூப்பரா இருக்கு. நிஜமாவா? எப்படியும் வருங்காலத்துல ரோபோட் தான் இருக்க போகுது. அதான் இப்பவே வரைஞ்சு பாத்துட்டு இருக்கேன் யுமிகோ. உனக்கு ஒண்ணு தெரியுமா கெனிச்சி? கெம்மமாக்கி ரோபோட் பண்ண போறானா. அவன் எது பண்ணாலும் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். அதனாலயே எனக்கு அவனை பிடிக்கும். ஓ அப்படியா? எனக்கு ரோபோ பண்ண தெரியும். உனக்கு தெரியுமா? நிஜமாவா? நிஜமா தான் சொல்றேன். அது ரொம்ப சிம்பிள். நீ வேணா பாரு. அப்ப எனக்காக உனக்கு கண்டிப்பா பண்ணி கொடுப்பியா? கண்டிப்பா உனக்காக பண்ணி காட்டுறேன். என்ன சொன்ன? கெனிச்சி ரோபோட் பண்ண போறானா? ஆமா உண்மையிலேயே அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கான். ஷென்சோ எங்க போயிட்டான் திடீர்னு? ஹே ஷின்சோ, இதுதான் நான் பண்ண புது ரோபோ. எப்படி இருக்குப்பா? சொல்லு. ஓ இதா ரோபோட்டா? ஆமா இதுதான். பாரு நான் இத ஆபரேட் பண்றேன். இத கண்டுபிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா ஷின்சோ? சரி இப்ப அது நடக்க வை பார்க்கலாம். என்னது நடக்க வைக்கணுமா? அது நடக்காது. அப்ப அது என்ன பண்ணும்? இது ஒண்ணு பண்ணாத ஷின்சோ. என்ன சொன்ன நீ? ஒண்ணும் பண்ணாதா? ஒரே போர். நீங்க சொல்ற ரோபோவை தயாரிக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா ச்சே, எனக்கு தெரியும் என்னால நிச்சயம் இத பண்ண முடியாது. இதோ யுமிகோ, இப்பவே அவனை கூப்பிடுறேன். கெனிச்சி யுமிகோ வந்திருக்கா பாரு. என்னது யூமிகோவா? அட கடவுளே, ரோபோவை பார்க்க தான் வந்திருப்பா. இப்ப என்ன பண்றது தெரியல. கையும் உடல காலும் உடல. இப்ப என்ன பண்ண போற? நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஷின்சோ நீ போய் அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கோ. நிதானமா நட. எனக்கு நல்லா தெரியும் ஷின்சோ, நீ எனக்காக என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவ. ப்ளீஸ் பா, இந்த ஒரு முறை. இதெல்லாம் தேவையா? யூமிகோ உள்ள வாப்பா. ஹே கெனிச்சி, நீ எனக்கு பண்ண ப்ராமிஸ் மறக்கல நினைக்கிறேன். ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட்டா. நீ ரோபோவை பார்க்க தானே வந்திருக்க? ஓகே மை டியர் ரோபோட், இங்க வா. வாவ், இந்த ரோபோட்க்கு நடக்க கூட தெரியுமா? நடந்தா தானே நாம அத ரோபோன்னு கூப்பிட முடியும். ரோபோ, நம்ம யூமிகோவுக்கு குட் ஈவினிங் சொல்லு பாப்போம். வாவ் கெனிச்சி, உன்னை பத்தி நான் என்னமோ நினைச்சேன். அப்படி நான் ஒண்ணு பெருசா பண்ணிடல. இந்த மாதிரி ரோபோ பண்றதெல்லாம் ரொம்ப சிம்பிள் யூமிகோ. எனக்கு இதே மாதிரி ரோபோட் வேணும் கெனிச்சி. இந்த ரோபோட்டை எனக்கு தருவியா? நோ நோ, இந்த ரோபோ என்னால தர முடியாது. கெனிச்சி, ஒரே ஒரு நாளைக்கு தானே ப்ளீஸ். அது வந்து யூமிகோ, நீ என் ஃப்ரெண்டு தான். ஆனா இது என்னால தர முடியாது. அப்படியா? அப்ப சரி, நான் கெம்மமாக்கி கிட்ட சொல்லி இதை விட சூப்பரான ரோபோட்டை பண்ணி காட்ட சொல்றேன். அதுவும் இப்பவே. யூமிகோ போகாத. அத கொடுக்கறதா இருந்தா சொல்லு. சரி கொடுக்கறேன். ஐயோ கெனிச்சி வேணாம். 1 2 3 4 5 6 லெஃப்ட் ரைட். அவனுக்கு உதவி செய்ய போய் நான் எப்படி மாட்டிக்கிட்டேன். வாவ், நீ போன மாதிரி விளையாடுவன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இந்த விளையாட்டு எனக்கு பிடிக்கல. இப்ப நீ தான் என் கூட விளையாடணும் நினைச்சிட்டு ரோபோ. இது ரோபோ இல்லங்கிறது யூமிகோக்கு தெரியக்கூடாது. கடவுளே காப்பாத்து. ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் இப்பவே வந்துடுறேன். ஐயோ பசி உயிர் போகுதே. ஷின்சோ சாப்பிடாத, அவ கண்டுபிடிச்சிருவா. மாட்டிக்க போறானே. சூப்பரா இருக்கு.
கொஞ்ச நேரத்துல என்ன பயமுறுத்திட்ட. ஒரு விஷயம் தெரியுமா? கெனிச்சி ஒரு ரோபோட் பண்ணிருக்கான். அத பாக்குறதுக்கு நீ இப்ப எங்க வீட்டுக்கு வரியா? அடடா கெமமாக்கி இப்ப வந்துடுவா போல இருக்கே. அப்படின்னா ஷின்சோவுக்கு பதிலா என்ன அங்க ரோபோட்டா நடிக்க சொல்ற? ஆமா ஹட்டோரி, கெமமாக்கி வந்து கண்டுபிடிச்சிட்டான்னா என்ன ஆகும் சொல்லு ப்ளீஸ் ஹட்டோரி. ஒரு பொய்யான ரோபோட்ட உண்மையான ரோபோட்டா நம்ப வச்சது உன்னோட தப்பு கெனிச்சி. அவனாவது நடக்கிற ரோபோட்டை உருவாக்குறதாவது அவன் எல்லாரையும் ஏமாத்தணும்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னு இப்ப எல்லாருக்கும் புரியும் பாஸ். டிங் 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 டிங். யூமிகோ, ஏ ரோபோட், ஒரு நிமிஷம் இங்க இரு, நான் இப்பவே வந்துடுறேன். ஷின்சோ, ஷின்சோ. அண்ணா, அப்போ நிஜமா நடக்கிற ரோபோன்னு தான் சொல்றியா? உள்ள வந்து நீயே பாரு. என்ன இது வெறும் அட்டைப்பெட்டியும் பக்கெட்டையும் தான் கவுத்து வச்சிருக்கு? அப்பாடா நல்ல வேளை ஹட்டோரி வந்துட்டா, இல்லனா கஷ்டமா இருந்திருக்கும். நீ என்ன சொல்ற யூமிகோ? இது நடக்கிறத நீ பாத்தியா? ஆமா கெமமாக்கி, ஏ ரோபோ ஏதாவது பண்ணி காட்டேன்னு பார்க்கலாம். இப்ப நான் ஏதாவது செஞ்சுதான் ஆகணும்னு நினைக்கிறேன். இதுக்கு வாய்ப்பே இல்ல. போச்சு, எல்லாம் போச்சு. டூப்ளிகேட் ரோபோ, ஒழுங்கா வெளியே வந்துரு. வா வெளியே, சொல்றேன்ல. ஏய், உன்னை விட மாட்டேன். ஒழுங்கா வெளியே வந்துரு, இல்லனா அவ்வளவுதான். நடிச்சது போதும், வெளியே வா. ஐயோ, எல்லாத்தையும் முடிச்சிட்டே நான் என்ன பண்ணுவேன்? என்ன கியோ இது? தப்பு பண்ணிட்டோமே. ஆச்சரியமா இருக்கு. அந்த கெனிச்சு எப்படி இப்படி ஒரு ரோபோ ரெடி பண்ணா புரியலையே. இது வெறும் துணிதானா? இது மேல மிஷின் மாதிரி டிராயிங் பண்ணிருக்கியா? இந்த துணியை என் தலை மேல போட்டு மறைச்சுக்கிட்டேன். கெமுமாக்கி அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டான். அந்த நேரத்துல கெமமாக்கியோட மூஞ்சிய பாக்கணுமே. திருவிழாவுல காணாம போன புள்ள மாதிரி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தான். டிங் டிங். கெனிச்சி ஒரு ஆம்பளை. டிங் டிங். யுமிகோ, என்னது? நீ பெருசாயிட்டீன்னா பாக்க கல்யாண பொண்ணு மாதிரி இருப்ப, கரெக்ட் தானே? இருக்கலாம். சரி, மாப்பிள்ளையா யார செலக்ட் பண்ண போற? தெரியல, இத பத்தி இது வரைக்கும் எதுவும் டிசைட் பண்ணல. இன்னும் இல்லையா? ஒருவேளை பைலட்டா கூட இருக்கலாம். என்னது பைலட்டா? நல்ல டிவி சீரியல் டைரக்டரா இருக்கலாம், யங் பிசினஸ் மேனா இருக்கலாம், இல்லனா ஒரு பேஸ்பால் பிளேயரா கூட இருக்கலாம். இதுல எதுவுமே நான் ஆக மாட்டேன். அதுக்கு தான் கனவு கண்டுட்டு இருக்கேன். ஆனா நிஜத்துல எப்படி வருவாங்கன்னு யாருக்கு தெரியும்? கரெக்ட்பா. அத பத்தி நான் கவலைப்படல. ஒரு நல்ல பையனா என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டா மட்டும் போதும். ஓ அப்படியா? ஏய், யார் நீங்க? இது எங்களோட இடம், புரிஞ்சுக்குங்க. ஆமா எங்க இடம் புரிஞ்சுக்கோங்க. என்ன இங்க வந்து ரவுடித்தனம் பண்றீங்க? நாங்க அப்படிதான் இருப்போம். இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? பேச்சு பேச்சா இருக்கணும், சட்டையை விடு. என்ன நடக்குதாங்க? கெனிச்சி, யூமிகோ. ஏய், இப்போ என்னடா பண்ண போற? முதல்ல ஒழுங்கா பேச கத்துக்கோங்க. ஏய், ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஆமா, நீ யாரு? பொண்ணுங்க கிட்ட இப்படி முறைச்சிக்கிட்டு மூஞ்ச காட்டிலாம் பேசக்கூடாது கண்ணா. இந்த அப்படி. ஏய், என் பேரு கெமுமாக்கி. இன்னைக்கு இந்த இடத்தை நான் பாதுகாப்பா பாத்துக்கிறேன். அதுக்கு நீ ஒத்துக்கிறியா? ஓகே, சரி. ஏய், இனிமே எப்பவும் என்ன எதிர்த்து நிக்கணும்னு நினைக்காத, அவ்வளவுதான். நோண்டேருவேன். வாங்கடா போகலாம். ரொம்ப நன்றி. கெமுமாக்கி, நீ உண்மையிலே ஒரு பயங்கரமான புத்திசாலி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த மாதிரி நேரத்துல நான் என்னோட அறிவை பயன்படுத்துவேன்ல. அடடா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. என்கிட்ட புது புது பாட்டெல்லாம் இருக்கு. அத கேட்க விரும்புறியா யூமிகோ? கண்டிப்பா கேட்கல. கெனிச்சி, உன்னை அப்புறம் பாக்குறேன். பாய். நந்தி மாதிரி வந்து கெடுத்துட்டானே. இப்படியே போயிட்டு இருந்தா யூமிகோ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிடுவா. ப்ளீஸ் ஹட்டோரி, எனக்கு நிஞ்சா டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடு. என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா கெனிச்சி? நீ நிஞ்சா டெக்னிக் கத்துக்கிறது அவ்வளவு சுலபம் நினைச்சியா? அது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு உனக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். அண்ணா சொல்றதுதான் சரி. அது சாதாரண விஷயம் இல்ல. நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அட்லீஸ்ட் எனக்கு கை டெக்னிக்கோ கால் டெக்னிக்கோ சொல்லி கொடுங்க. அது முடியாத காரியம். நானே அதை இன்னும் முழுசா கத்துக்கல, தெரியுமா? இது டீ குடிக்கிற மாதிரி ஈஸியா என்ன? ஏன் கெனிச்சி, இதுக்கு முன்னாடி கூட உனக்கு ஒரு தடவை நான் கத்து கொடுத்திருக்கேன். ஞாபகம் இல்ல உனக்கு? ஓகே, இனிமே நான் உங்களை எதுவும் கேட்க மாட்டேன். யார்கிட்டயும் ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன். என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன். வெளியே போங்க, சீக்கிரம் போங்க சொல்றேன்ல. வர வர இந்த கெனிச்சிக்கு கோபம் அதிகமாயிக்கிட்டே போகுது. அவனுக்கு எவ்வளவு தைரியம்! என் மூஞ்சியே உடைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை ஏதாவது பண்ணி ஆகணும். ஐடியா.
இது என்னால பண்ண முடியும்னு தோணுது. முதல்ல பாடியை பெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் கைய கீழே வச்சு காலை மேல தூக்கணும், அப்புறம் ஹேண்ட் ரொட்டேஷன். கராத்தே ஸ்ட்ரோக்ஸ் இதுல யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சு கெனிச்சி உனக்கு? இதுவும் ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்கு. ஏய் கெனிச்சி எங்க போயிட்டான்? தெரியலங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு. மதியானம் ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட வரல. ஓ, அப்ப அவனுக்கு திரும்பவும் உடம்பு சரியில்லாம போயிருச்சா? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இருக்காதுங்க. கெனிச்சியோடைய இந்த பிரச்சனையை நான் தான் எப்படியாவது தீர்த்து வைக்கணும். டிங் டிங். இவனை எப்படியாவது ஹிப்னோடைஸ் பண்ணி இவன் மனச மாத்துறேன். கெனிச்சி நீ ஒரு பலசாலி. கெனிச்சி நீ ஒரு பெரிய பலசாலி. நான் ஒரு பலசாலி. டிங் டிங். பலசாலிக்கு நல்ல தைரியம் இருக்கும். அந்த தைரியம் அவனை எங்க வேணா கூட்டிக்கிட்டு போகும். எனக்கு நிறைய தைரியம் இருக்கு. நீ ஒரு பலசாலி. ஆமா, நான் ஒரு பலசாலி. டிங் டிங். எல்லாருக்கும் குட் மார்னிங். கெனிச்சி உனக்கு நான் ரொம்ப பசியா இருக்கேன். அம்மா எனக்கு என்ன கொடுங்க. கண்டிப்பா. இன்னைக்கு கெனிச்சி ரொம்ப வித்தியாசமா இருக்கால. ஆமா, ரொம்ப ரொம்ப நிறைய சாப்பிடுறான். நம்ம ஹிப்னோடைஸ் டெக்னிக் நல்லாவே வேலை செய்யுது. டிங் டிங். ஹே, என்ன பாருங்க, கட்ஸ் நிறைய இருக்கிற பலசாலி. ஷின்சோ, ஷிஷிமாரு, உங்களை நம்பி அனுப்புறேன். நம்பிட்டல. நாங்க பாத்துக்கறோம். கபடி கபடி கபடி. தலை வாங்க பாருங்க. நீயா? நேத்து என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியா? இது பப்ளிக் பிளேஸ், யார் வேணாலும் இங்க வரலாம். என்ன சொன்ன? இது பப்ளிக் பார்க், யார் வேணாலும் இங்க வரலாம்னு சொன்னேன். டிங் 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 டிங். கபடி 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 கபடி. பார், ஆம்பளை பசங்க நாங்க சொல்றோம், ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஆமா, இப்ப மட்டும் என்ன, நானும் ஆம்பளை தான். என்ன ஓவரா பேசுற நீ? டிங். நிஞ்சாஸ் நூல் டெக்னிக். டிங் 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 டிங். என்னோட உடம்பு தன்னால மூவ் ஆகுது. எப்படி இது? நிஞ்சா நூல் ஃபிளிப் ஃப்ளாப் டெக்னிக். டிங் டிங். கெனிச்சி நீ சாதிச்சிட்ட. ஆமா, தூள் கலப்பிட்டான். கெனிச்சி அந்த நூலை பிடிச்சுக்கோ. இனி அவங்க வாழ்க்கையில இதை மறக்கவே கூடாது. டிங் டிங். ஏய் பாத்து, ரொம்ப தொங்காத, விழுந்துருவே அப்புறம். வீண் வம்புக்கு வந்தா என்ன ஆகும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப சூப்பர் கெனிச்சி. கேட்டவங்களுக்கு நீ ஒரு நல்ல பாடம் கத்து கொடுத்திருக்க. டிங் டிங். காணாம போன பிஸ்டலை கண்டுபிடிக்கலாம். டிங் டிங். டன் 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 டன். என்ன பசங்களா, எங்க போயிட்டு இருக்கீங்க? ஆமா சார், எங்க வீட்ல பாத்ரூம் ரிப்பேர் பண்றாங்க, அதான் குளிக்க போறோம். ஓ அப்படியா? போங்க போங்க, எனக்கு டியூட்டி முடிஞ்சிடும், நானும் பின்னாடியே வரேன். என்ன? அப்பனா ஓகே சார், நாங்க முன்னாடி போய் உங்களுக்காக வெயிட் பண்றோம். நீங்க சீக்கிரமா வந்து சேருங்க. டிங் டிங். என்ன பசங்களா, வெயிட் பண்ண வச்சீங்களா? வாங்க. சரி சரி, வாங்க போலாம். டிங் டிங். ஷின்சோ என் கையில கொடு, நான் விட்டுட்டேன். ஓடிடலாம். அப்ப அந்த குரங்கு அவ்வளவு ஆட்டம் காட்டுச்சா உங்களுக்கு? ஆமா, நீங்க என்ன உங்க வெப்பனை உங்க தலைமையில வச்சுட்டு குளிக்கிறீங்க? ஆமா, ஒரு நிஞ்சா எப்பவுமே தன்னோட ஆயுதத்தை தங்கிட்டே வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கலனா அவன் ஒரு நிஞ்சாவே கிடையாது. ஆனா நான் அப்படி கிடையாது, இடத்தை கட்டி வச்சுட்டு தான் குளிப்பேன். ஆமா. அச்சோ, மறந்து போய் சாக்ஸோட குளிக்க வந்துட்டேன்னு. இப்ப என்ன பண்றீங்க? அங்கிள், உங்க பிஸ்டல் எங்க? என்ன பிஸ்டல் தானே? இதோ இங்கதான் இருக்கு. எங்க பிஸ்டலை காணோம்?
எங்க போச்சு தெரியலையே. ஒருவேளை உள்ள வச்சிட்டு வந்தேன்னா தெரியல. உள்ள போய் பாக்குறேன். வாங்க, மறுபடியும் குளிக்க போறீங்களா? இல்ல என் பிஸ்டலை காணோம். நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வேற யார் யார் வந்தாங்கன்னு சொல்லுங்க சீக்கிரம். ஆமா, நீங்க குளிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் போனாங்க. அப்புறம் 3 பேர் கடைசியா போனதுல ஒருத்தர் பையனோட போனாரு, இன்னொருத்தர் தனியா போனாரு. ஓ, தனியா போனவங்க. டேய் எங்க நிச்சயமா அவன் தான் பிஸ்டல் என்ன பிஸ்டல் எடுத்துட்டு அவர்கிட்ட இருக்கா? ஷின்சோ, கெனிச்சி, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. நான் அந்த பிஸ்டல் எடுத்துக்கிட்டு போனவரை கண்டுபிடிச்சு அந்த பிஸ்டலை கொண்டு போய் போலீஸ் அங்கிள் கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடுறேன். டிங் 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 டிங். ஷின்சோ, நாமளும் அந்த பிஸ்டலை கண்டுபிடிக்கலாம் வா. இதோ நானும் வந்துட்டேன். என்ன எடுத்துட்டு போறீங்க? ஐயோ! எதுக்கு வர்றது கூட தெரியாம என்னையா இவ்வளவு வேகம்? நில்லுங்க, என்னாச்சு சொல்லுங்க. போலீஸ் அங்கிளோட பிஸ்டலை யாரோ திட்டாங்க சிச்சுமாடா. அதான் போதும். பிஸ்டலை காணுமா? ஓடுங்க. என்னப்பா என்னாச்சு? கொலகார போலீஸோட பிஸ்டலை எடுத்துட்டானாம்பா. அதான் மூடுறேன். எனக்கு பிஸ்டலா? நீங்க கடனீங்கப்பா. அவன் என் கடைக்கு வந்துட போறோம். நிச்சயமா ஒரு முதல்ல போயிருக்க முடியாது. இங்கதான் டிங் 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 டிங். அவர்கிட்ட தான் பிஸ்டல் இருக்கு போல இருக்கு. நிச்சயமா அவன் தான் பிஸ்டல் எடுத்துக்கணும். அந்த ஆளு பிஸ்டலை பாக்கெட்ல ஒளிச்சு வச்சு கொண்டு போறாருன்னு நினைக்கிறேன். அந்த ஆளை சும்மா விடக்கூடாது. எங்க போறன்னு பாக்கலாம் வா. டிங் 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 நம்ம ஃபாலோ பண்றது தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதோ இங்க ஆட்டோரே. வராதீங்க, வராதீங்க, இங்க வரக்கூடாது, வரக்கூடாது, வராதீங்க. நான் சப்பு சரியா, திருடிட்டு போற? சொல்றா என் பிஸ்டல் எங்க? என்னது பிஸ்டலா? அது எப்படி இருக்குன்னு பார்த்தது கூட கிடையாது. நான் இதைத்தான் எடுத்தேங்க. நாம தப்பான ஆள் பின்னாடி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்பனா பிஸ்டலை யார் எடுத்திருப்பாங்க? ஆமா யார் எடுத்திருப்பாங்க? இவனும் எடுக்கல, வேற யாரும் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் ஒரு கொலைக்கார கையில கிடைச்சதுன்னா அவ்வளவுதான். இப்ப நாம என்ன பண்ணது? ஏய், உங்களை தான் நகர்ந்தீங்க சுட்டுடுவேன். பார்த்தா கை தூக்கணும் தெரியாதா? ஹேண்ட்ஸ் அப். தம்பி உன் கால்ல வேணாலும் விழுகிறப்பா. எனக்கு பிஸ்டலை கொடுத்துருப்பா. பயமா இருக்கு. பிஸ்டலா? முதல்ல உங்களை தான் சுடணும். என் பிஸ்டலை மாங்கி தூக்கிட்டு போயிருச்சு. பாருங்க. திருப்பி கூட நீங்க ஒண்ணும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் போய் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். டிங் 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 டிங். அட்டோரி சீக்கிரம் ஜாக்கிரதை. டிங் டிங். நான் சொன்ன மாதிரி செய் பார்க்கலாம். வெரி குட். அந்த குரங்கு நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் செய்து. இனிமே பிரச்சனை இல்ல. அந்த பிஸ்டல் என் கைக்கு வந்துடும். டிங் டிங். ஆனா இப்ப நான் ரொம்ப கவனமா ஒரு திட்டம் போடணும். டிங் டிங். அட்டோரி சீக்கிரம் வாங்கிட்டு பயமா இருக்கு. இப்ப நான் ஒன்னொன்னா உன்கிட்ட தூக்கி போடுவேனா? நீ கேட்ச் பிடிப்பியா? ஒண்ணு. ரொம்ப அழகா பிடிச்சியே. இப்ப 2வது பிடி பார்க்கலாம். டிங் டிங். என்னது கையால பிடிப்பேன்னு பார்த்தா வாயால பிடிக்கிறியா நீ? இந்த புடி. டிங் டிங். புடி புடி. இதையும் பிடிச்சுக்கோ. என்ன சொல்றீங்க நீங்க? ஒழுங்கா பாருங்க. இது உங்க பிஸ்டல் இல்லையா? இது என் துப்பாக்கி இல்ல, டம்மி துப்பாக்கி. பையனோட தான். நீ வேணா பாரு. தொடாயிங். தொங்கிடுச்சு. அப்படின்னா அந்த பிஸ்டலை யார் தான் எடுத்திருப்பாங்க சார்? தெரியலையே. ஒருவேளை அந்த பிஸ்டலை யாராவது எடுத்து பீரோல ஒளிச்சு வச்சிருப்பாங்களோ? போய் பாருங்க. பீரோல ஏன்பா வைக்கப்பா? பீரோக்குள்ள எங்க? அது எங்க? அதோ என்ன uncle, பீரோக்கு எடுத்து பிஸ்டல் கிடைச்ச மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? பத்திரமா இருக்கட்டும். நான் தான் பீரோக்குள்ள வச்சேன். என் பிஸ்டல் எங்க காணாம போல. நான் தான் அதை பத்திரமா இருக்கட்டும் பீரோக்குள்ள வச்சேன். இதோ பத்திரமா இருக்கு. என்ன இருந்தாலும் இந்த போலீஸ் அங்கிளுக்கு இவ்ளோ ஞாபகம் வரது இருக்க கூடாது. டிங் டிங். கெனிச்சியோட வயித்து வலியோட நான் ஒரு விளையாட்டு விளையாடினேன். டிங் டிங்.
அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப பசிக்குதுமா, ஏதாவது ரெடி பண்ணிருக்கீங்களா? ஹை, வச்சிட்டீங்களா? எல்லாரும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், புரியுதா? நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. இல்ல சின்சோ, அம்மா சொல்றத கொஞ்சம் கேளு, இல்லனா மான்ஸ்டர் பாக்டீரியா உன்னோட வயித்துக்குள்ள போய் புண்ணை ஏற்படுத்திடும். மான்ஸ்டர் பாக்டீரியா? நிஜமாவா? அம்மா சொல்றது கரெக்ட் தான். எல்லாரும் கை கழுவிக்கிட்டு தான் சாப்பிடணும். வாங்க கை கழுவிட்டு வரலாம். சும்மாவா கைய கழுவு? ஐயங்க கால் தான் எனக்கு. அவங்க வரத்துக்களோட சாப்பிடலாம். அப்புறம் வயித்துக்குள்ள மான்ஸ்டர் பாக்டீரியா வந்து புண்ணாக்க அம்மா சொன்னாங்கல்ல. ஷின்சோ, நீ ஆரம்பிச்சிட்டியா? அம்மா சும்மா நம்மள பயமுறுத்துறதுக்காக அப்படி எல்லாம் சொன்னாங்க. ஒண்ணு தானே சாப்பிட்டேன். யார கூப்பிடுற மாதிரி இருக்குமா? யாருன்னு பாக்குற? கெஞ்சி ஏமாண்டி சொல்லிட்டு போறான். நான் சொல்றத கேளுங்க, கை கழுவாம சாப்பிட்டா வயித்துக்குள்ள மான்ஸ்டர் பாக்டீரியா வந்து புண்ணாக்கும். சுத்தமான கை எதுக்காக கழுவுன? டிங் 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 டிங். இப்ப கெனிச்சி கை கழுவாம சாப்பிட்டா என்ன பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ண போறேன். நிஞ்சா ட்ரீம் டெக்னிக். கெனிச்சி கை கழுவாம சாப்பிட்டதுனால இப்ப உனக்கு வயித்து வலி வரும். அது எவ்வளவு கொடுமையானதுன்னு இப்ப நீ உணர போற. டிங் டிங். வயித்து வலிக்குதே, ஹட்டோரி என்ன காப்பாத்து. டிங் டிங். என்ன ஆச்சு கெனிச்சி உனக்கு? என்னன்னு தெரியல, பயங்கரமா வலிக்குது. டிங் டிங். அம்மா அப்பவே உன்னை கை கழுவிட்டு சாப்பிட சொன்னாங்கல்ல, நீ தான் அவங்க பேச்ச கேட்கல. இப்ப பாரு எவ்வளவு அவஸ்தைப்படுற. அத பத்தி பேசுற நேரமா இது? முதல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணு, வலி தாங்க முடியல. உன் வயித்துக்குள்ள பெரிய பாக்டீரியா போயிருக்குன்னு எனக்கு தோணுது கெனிச்சி. எனக்கு காப்பாத்து ஹட்டோரி. நான் என்ன பண்ண முடியும் கெனிச்சி? உன் வயித்துக்குள்ள ஒரு பெரிய ராட்சச பாக்டீரியா போயிருக்கு. டாக்டரால கூட இதை குணப்படுத்த முடியாது. டிங் டிங். அப்ப இதுக்கு வேற வழி இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு கெனிச்சி. நான் நிஞ்சா மைக்ரோ டெக்னிக்க பயன்படுத்தி உன் வயித்துக்குள்ள போய் அந்த பாக்டீரியாவோட ஃபைட் பண்ணணும். அப்பதான் சரியாகும். அது உன்னால முடியுமா? நிச்சயமா முடியும். ஆனா 5 நிமிஷம் உன் வயித்துக்குள்ள நான் இருக்கணும். பரவாயில்லையா? 5 நிமிஷம் வயித்துக்குள்ளயா? இப்ப நான் நிஞ்சா மைக்ரோ டெக்னிக்கால சின்னதா மாற போறேன். சிஷிமாரு, நீயும் என் கூட வந்துடு. சின்னதா மாற நிஞ்சா மைக்ரோ டெக்னிக். டிங் 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 டிங். கெனிச்சி, இப்ப நான் சின்னதா மாறிட்டேன். சீக்கிரம் வாயை தர. கபடி 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 கபடி. ஒரு வழியா உள்ள போயிட்டாங்க. இதோட 8 மணிக்கு தான் வருவாங்க. வந்துருவாங்களா? டிங் 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 டிங். எப்பா, வயித்துல இவ்ளோ பாக்டீரியா சேர்த்து வச்சிருக்கா. இந்த ராட்சச பாக்டீரியா எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் வேணா கண்டுபிடிக்கவா? ஓய், ஏய் அம்மா. ஏன் பிச்சிக்கிற? யாரு உள்ள எனக்கு கிச்சு கிச்சு மூட்றாங்க. வேலையை முடிச்சிட்டு வெளியே வாங்கப்பா. சிஷிமாரு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வந்த வேலையை முடிக்க வேண்டாமா? சீக்கிரம் வா. ஐயா, எனக்கு ஜாலியா இருக்கு. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. வேலையை முடிச்சிட்டு நம்ம வெளியில போய் ஆகணும். கபடி 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 டிங் டிங். கபடி. உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? அப்பாட, சில்லுன்னு இருக்கு. இன்னும் 2 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள அதை அழிச்சிட்டு அவங்க வெளியே வந்துடுவாங்கல்ல. இப்ப நமக்கு டைம் இல்ல. சீக்கிரமா வேலையை முடிக்கணும். வரியா சிஷிமாரு? ராட்சச பாக்டீரியாவை கண்டுபிடிக்கணும். டிங் 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 டிங். அட்டோரே, ராட்சச பாக்டீரியா சத்தம் கேக்குதா உனக்கு? ஆமா, ராட்சச பாக்டீரியா வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏ ராட்சச பாக்டீரியா, உன்னை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். டிங் 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 டிங். அட்டோரே, உனக்கு ஒண்ணும் இல்லையா? நல்லதானே இருக்க? இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. டிங் 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 டிங். நிஞ்சா சோப் டெக்னிக். வலிக்குது வலிக்குதா? நேரம் ஆகிட்டே இருக்கு. அட்டோரே, நாம ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் டிங் ஜெயிச்சிட்டோம். டிங்.
ஹட்டோரி சீக்கிரம் வெளியே வந்துடுப்பா. சீக்கிரம் வா சுஷிமாரு, சீக்கிரம் சீக்கிரம் வா 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 சீக்கிரம் வா சுஷிமாரு, சீக்கிரம் வா. சுஷிமாரு ஆட்டோரி காப்பாத்து. ஆட்டோரி கால் மாட்டிக்கிச்சு. சுஷிமாரு இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. பள்ளல எவ்வளவு பெரிய பள்ளம். இரு நான் வந்து ஹெல்ப் பண்றேன். வா வா வா. முடியல. என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த கத்து கத்துற? என்னன்னு சொன்னதுல தெரியும். அட எல்லாம் கனவா? ஹட்டோரி நீயும் சுஷிமாருவும் என் வயித்துக்குள்ள போனீங்கப்பா. எனது உன் கனவுல நாங்க 2 பேரும் உன் வயித்துக்குள்ள போனோமா? இல்ல இல்ல இல்ல, அந்த மான்ஸ்டர் பாக்டீரியா. நான் முதல்ல அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறேன். இனிமே நான் கை கழுவிட்டு தான் சாப்பிடுவேன். பயந்துட்டான் போல. இனிமே கெனிச்சி பெரியவங்க வார்த்தையை எப்பவும் தட்டி பேச மாட்டான். டிங் டிங். நம்மள பாராட்டுறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. டிங் டிங். உண்மையாவே உனக்கு சமைக்க தெரியுமா? எனக்கு என்னமோ தீர வாசனை தான் தெரியுது. ஹட்டோரி இன்னைக்கு சுபாமே சமைக்கிறத தான் நாம சாப்பிட்டாகணுமா? என்னது? சுபாமே நமக்காக சமையல் பண்றாளா? அவளுக்கு அது கூட வருமா? நல்லா சாப்பிட்டா போச்சு. இதா பர்கரா? ஆமா, உங்களுக்காக நல்லா ஃப்ரை பண்ணிருக்கேன். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. சாஸ் இல்லாம எப்படி பர்கர் சாப்பிட முடியும்? இருங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணாதண்ணா? கண்டிப்பா இத சாப்பிடுன்னு என்கிட்ட சொல்லிடாதீங்கப்பா. என்னால முடியாது. காஞ்சு போன கறிக்கட்ட மாதிரி இருக்கு. இது உங்க ஊர்ல பர்கரா? கொஞ்சம் பொறுமையா இருக்கியா கெனிச்சி? யுமிகா என்ன இந்த பக்கம்? உனக்காக ஸ்பெஷலா குக் பண்ணி கொண்டு வந்தேன். எனக்காக ஸ்பெஷலா சமைச்சதா? என்னதுப்பா? உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கொண்டு வந்திருக்கேன். வாவ், பாக்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு. தேங்க்ஸ் பா. எனக்கு கூட தான். நாக்கு ஊறுது. லேட் பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. சுபாமே வரதுக்குள்ள சாப்பிட்டுடலாம். டிங் டிங். ரொம்ப பசியா? ரொம்ப ருசியா இருக்கு யுமிகோ. சூப்பர். நல்ல வேளை நீ கொண்டு வந்த. இல்லனா நாங்க பட்டி கிடந்திருக்கணும். இல்லனா பர்கர்ங்கிற பேர்ல ஒரு கறி துண்டு சாப்பிட்டுருக்கணும். இது லட்சணத்துல சூப்பரா கொண்டு வர போயிருக்கா. இவள கேட்டமா என்ன? சுபாமே பின்னாடி நிக்கிறா. சுபாமே உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன். இப்படியே பேசுறீங்க? சுபாமி நான் யுமிகோக்காக சொன்னேன். பர்கரை பத்தி இப்படியே பேசுவீங்க? சுபாமி. ஹட்டோரி என்ன இருந்தாலும் நீ சுபாமே சமையல அவ்வளவு கேவலமா பேசியிருக்க கூடாது கெனிச்சி. எவ்வளவு வருத்தமா போறா பார்த்தல்ல. சுபாமி சுபாமே உண்மையிலேயே உன்னோட பர்கர் சூப்பரா இருந்துச்சுப்பா. நீ எப்ப சூப் கொண்டு வருவன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நடுவுல அந்த யூமிகா வந்துட்டா. சரி அவ கொண்டு வந்தது சாப்பிடலன்னா ஃபீல் பண்ணுவாளேன்னு சாப்பிட்ட. உண்மையாவா? அட ஆமாப்பா, அதெல்லாம் மனச சாப்பிடுவானா? நல்லாவே இல்ல. என்ன சொன்ன கெனிச்சி? நில்லு யூமிகோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. இப்ப இவளோட டர்னா? யுமிகோ என் மேல ரொம்ப கோவமா இருக்கா. ஹட்டோரி நான் என்ன பண்றது? இந்த பொண்ணுங்களே இப்படிதான் கெனிச்சி. எப்ப யார் மேல எப்படி கோவப்படுவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. என்ன பண்றது? எங்க எஸ்கேப் ஆற? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு கெனிச்சி. அதை முடிச்சிட்டு நான் உடனே வந்துடுறேன். நீ பாத்துக்கோ. இது உனக்கே நியாயமா இருக்கா? எனக்கு உதவி பண்ணுவேன்னு பார்த்தா குழப்பி விட்டுட்டு போயிட்டியே ஹட்டோரி. gift கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். இருந்த பாக்கெட் மணி எல்லாம் காலி. என்ன பண்றது? ஃப்ளவர் கூட gift தானே. இத கூட. நல்ல ஐடியா. இந்த ஃப்ளவர்ஸை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துறேன். நான் இங்க ஃப்ளவர்ஸ் வச்சிருந்தேனே, எங்க காணோம்? யுமிகாவ சந்தோஷப்படுத்தானே கெஞ்சி தான் எடுத்து போனாங்க. ஆசியா, நான் ஹட்டோரிக்காக கொண்டு வந்து வச்ச ஃப்ளவர்ஸ் யுமிகோக்காக கெனிச்சி கொண்டு போயிட்டானா? முதல்ல நான் சொல்றத கேளு யுமிகோ. அப்படி சொல்லலன்னா சுபாமே நாள் பூரா அழுதுட்டு இருந்திருப்பா. ஏன் கெனிச்சி இப்படி மாத்தி மாத்தி பேசுற? யுமிகோ நான் சொல்றது கேப்பாளா? உனக்காக ஆசை ஆசையா நான் பூவெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். பாரு. வாவ், எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா யுமிகோ, மலை உச்சில இருந்து உனக்காகவே பறிச்சிட்டு வந்த. யுமிகோவோட சந்தோஷத்துக்காக எவ்வளவு வேணாலும் ரிஸ்க் எடுப்பா இந்த கெனிச்சி. உன் சிரிப்புக்கு முன்னாடி என் உயிரெல்லாம் தூசா நினைக்கிற. நிஜமாவா? எப்படி ரீல்ஸ் தரம் பாரு. நிஞ்சா ரிவர்ஸ் ஸ்பீக்கிங் டெக்னிக். தேங்க் யூ. இந்த அழகான பூவை உன் தலையில வச்சேன்னா அப்புறம் உன் முகத்தை உனக்கே பிடிக்காம போயிடும். நான் உண்மையதான் சொல்றேன். இந்த பூவோட அழகுக்கு முன்னாடி நீ ஒண்ணுமே இல்ல, வேஸ்ட். என்ன சொன்ன கெனிச்சி?
யுமிகோ நான் சொல்றத கேளு ப்ளீஸ் நான் சொல்றத கேளுப்பா யுமிகோ. நிஞ்சா டெக்னிக்கை இப்படி உன் இஷ்டத்துக்கு பயன்படுத்துறது ரொம்ப தப்பு சுபாமே. ஹட்டோரி நீயா உனக்காக ஆசையா கொண்டு வந்த ஃப்ளவர்ஸ் கெனிச்சி கிழிச்சு பண்ணது தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ பண்றதும் பெரிய தப்பு தானே சுபாமே. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? சாரி. எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா ஹட்டோரி? ஆமா உனக்கு ஹெல்ப் பண்றதா முடிவு பண்ணிட்டேன் கெனச்சி. ஆனா அதுக்கு முன்னாடி யுமிகோக்கு உன் மேல நம்பிக்கை வர மாதிரி ஏதாவது பண்ணணும். அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியான்னு சொல்லு ஹட்டோரி. நான் இந்த Dress போட்டுக்கிட்டு யுமிகோவை நல்லா கொலைச்சு பயமுறுத்துறேன். அந்த நேரம் பார்த்து நீ அங்க வந்து என்ன அடிச்சு மிதிச்சு என்ன அங்க துரத்திடு. அதுக்கப்புறம் பாரு யுமிகோவை நிச்சயமா நம்புவா. அப்போ யுமிகோ என்ன ஹீரோ மாதிரி பாப்பா. ஹட்டோரி சீக்கிரம் கிளம்பு. டிங் டிங். இந்த வேஷம் போட்டா வவ் வவ். சொன்னபடி ஹட்டோரி வேலைய ஆரம்பிச்சிட்டா. ரெடி? ஹாய் யுமிகோ கவலைப்படாத நான் வந்துட்டேன். ப்ளீஸ் கெனிச்சி காப்பாத்து. நீ தைரியமா இரு யுமிகோ நான் வந்துட்டேன். நீ எப்பவும் இப்படி சொதப்பறான். கெனிச்சி ப்ளீஸ் என்ன வந்து காப்பாத்து. ப்ளீஸ் ப்ளீஸ். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ யுமிகோ கிட்ட மோதுவ? இரு நான் வரேன். சுபாமே அடிக்காத. எங்கதி அதோ கதி. இனி நீ எதுக்கும் கவலைப்படாத யுமிகோ. தேங்க் யூ so much சுபாமி. இன்னில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா யுமிகோ. தேங்க் யூ சுபாமி. ஓ ஹெல்ப் மறக்கவே மாட்டேன். நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. இன்னைக்கு உனக்கு லஞ்ச் எங்க வீட்ல தான். என்னது உங்க வீட்ல லஞ்சா? எதுக்கு தேங்க்ஸ்? யுமிகோ சுபாமே நான் சரி போலாமா? ஓகே. இல்ல ஹட்டோரி பெருசா ஒன்னும் அடிபடலையே. பெருசா ஒண்ணும் இல்ல கொஞ்சம் தான் அடிபட்டது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் அவனை மிதிச்சிருந்தா என் நிலைமை அதோ கதிதான். டிங் டிங்.